ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மட்டன் இல்லாமையா, சிக்கன் இல்லாமையா, அதாவது நான்வெஜ் இல்லாமையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி தானே நண்பர்களே? ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய கல்யாண நாள் அன்னைக்காக நான் ஸ்பெஷலாக ஆட்டுக்கறி அண்ட் சிக்கன் ரெண்டுமே எடுத்திருந்தோம். ஆட்டுக்கறி குழம்பு நாம் எவ்வளோ தான் பக்குவமாக நம்ம சமைச்சாலும் கறி நல்ல இலை ஆட்டுக்கறியாக இருக்கணும். முத்தின கறியாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் குக்கரில் வச்சு அவிச்சாலும் அதனுடைய டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நல்ல ஆட்டுக்கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி தான் நாம் இன்றைக்கி 1 கிலோ ஆட்டுக்கறி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நான் அதை நல்லா குழுன்னு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கறியை. எப்போவுமே நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பின்னாடி ஒரு 4-5 டைம் என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணியில் கழுவிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கிருமிகள் எல்லாமே நல்லா போகும். இப்போ நம்ம சமைக்கலாம் வாங்க. ஆட்டுக்கறி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா எல்லா பொருட்களையும் வறுத்துக்கோங்க. அப்புறம் இது சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஊற்றியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தயிர், அப்புறம் சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. அதே சமயத்தில் அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாமே போட்டு நல்லா வறுத்து தேங்காயும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்ச டைமில் இங்கே நம்ம சிக்கன் நல்லா ஊறினோடனே இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பொரிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வகையாக எல்லாமே குழம்பு கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. சாப்பிட உட்காந்துட்டாங்க. நம்ம வீட்டு தலைவருக்கு ஃபஸ்ட்டு பரிமாறி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. சரித்து குட்டி சாப்பிட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்.